மக்களே, கிரிக்கெட் வரலாற்றிலேயே நீங்க இப்படி ஒரு அவுட்ட கண்டிப்பா பார்த்திருக்கவே மாட்டீங்க. அது ஏன்னு கேளுங்க. பந்து என்னடான்னா பவுண்டரி கோட்டை தாண்டி பறந்து போயிருக்கு. ஆனா கிரிக்கெட் விதிமுறைப்படி அங்க விக்கெட் விழுந்து கிடக்குது. என்னங்க சொல்றீங்கன்னு வாயடைச்சு போய் நிக்கிறீங்களா? அங்கதான் ஒரு வெறித்தனமான பஞ்சாயத்தே வெடிச்சிருக்கு மக்களே. ஆமாங்க. நம்ம ஆர்சிபிக்கும் குஜராத் டைட்டன்ஸுக்கும் நடுவுல ஒரு மரண மாசான போட்டி நடந்துச்சு. அந்த போட்டியில குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு ஒரு கேவலமான அசிங்கமான தோல்வி கிடைச்சது. ஆனா அதையெல்லாம் விட இந்த மேட்ச்ல ஒரு விக்கெட் விழுந்துச்சே பாருங்க. ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆன விதம் இருக்கே. ஐயையோ, அதை நினைச்சா இப்பவும் சிரிப்பு அடக்க முடியல. அப்படி ஒரு அவுட்டை நம்ம வாழ்க்கையிலே பார்த்திருக்க மாட்டோம். பந்து அழகா பவுண்டரி லைனை தாண்டி போய் அங்க 4 ரன்னும் கிடைச்சிருச்சு. ஆனா இங்க கேட்சும் பிடிக்கல. பேட்ஸ்மேன் போல்டும் ஆகல. எல்பிடபிள்யூ அதாவது லெக் பிஃபோர் விக்கெட்டும் ஆகல. எல்பிடபிள்யூ அதாவது லெக் பிஃபோர் விக்கெட்டும் ஆகல. ஆனாலும் அந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆகி வெளியில போறாரு. என்னப்பா நடக்குது இங்க? என்னதான் முழு விபரம்? அப்படி என்னதான் இருக்கு அந்த கிரிக்கெட் விதிமுறையில? நம்ம சாய் சுதர்சன் அவுட்டா இல்ல நாட் அவுட்டா? வாங்க மொத்த கதையையும் கிழிச்சு தொங்க போடுவோம். அப்படியே அந்த குஜராத் டைட்டன்ஸ் இன்னிங்ஸோட 3வது ஓவருக்கு வாங்க. அந்த 3வது ஓவரோட 3வது பந்து அது. குஜராத் டைட்டன்ஸ் அணி அப்போ விக்கெட் எதுவும் இழக்காம 17 ரன் எடுத்திருந்தாங்க. நம்ம சாய் சுதர்சன் 8 பந்துல 14 ரன் அடிச்சு மரண ஃபார்ம்ல விளையாடிட்டு இருக்காரு. அப்போ பந்து வீச வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜேக்கப் டஃபி. அவருக்கு முன்னாடி பேட்டிங் கிரீஸ்ல நிக்கிறது நம்ம சாய் சுதர்சன். இப்போ ஜேக்கப் டஃபி வீசின ஒரு பந்த சாய் சுதர்சன் அப்படியே நச்சுன்னு ஒரு கட் ஷாட் அடிக்கிறாரு மக்களே. இதோ பாருங்க, இப்படி கீழ இருந்து அப்படியே கட் பண்றாரு. அவரு அப்படி கட் பண்ண உடனே பந்து அப்படியே ஆஃப் சைடு திசையில வேகமா கிளம்பி ஓடுது. ஆமாங்க, அவர் கட் ஷாட் அடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்க. ரொம்ப விசித்திரமா, ரொம்ப கேலிக்குரிய முறையில அவர் அவுட் ஆகி நிக்கிறாரு. இதோ பாருங்க, அவர் கட் பண்ண உடனே பந்து அந்த பக்கமா போயிட்டு இருக்கு. அவர் அப்படி கடடிச்சு அடுத்த கணமே அவரோட பேட் அப்படியே காத்துல மேல் நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? அடக்கொடுமையே, சாய் சுதர்சன் கையில இருந்து பேட்டே நழுவி கீழே விழுதுங்க. ஏங்க, நீங்க ஒன்னும் காத்துல தூக்கி ஷாட் அடிக்கல, இல்ல முன்னாடி ஏறி வந்து எதுவும் அடிக்கல, இல்ல ஆரம்பத்திலேயே விளையாடுறதால உங்க கிளவுஸ் ஒன்னும் ஈரமாயிடல. நீங்க சும்மா ஒரு கட் ஷாட் தான் அடிச்சீங்க. ஆனா அந்த கட் ஷாட் அடிச்ச வேகத்துல பேட் இதோ இங்க வரைக்கும் வந்து அவரோட கையில இருந்து அப்படியே நழுவ ஆரம்பிச்சிருச்சு. அவரோட கையை விட்டு பேட் வெளியில போக ஆரம்பிக்குது. ஆனா சாய் சுதர்சனுக்கு அங்க என்ன நடக்குதுன்னே கொஞ்சம் கூட புரியல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? சாய் சுதர்சன் பேட்டை போட்டுட்டு ரன் எடுக்கிறதுக்காக முன்னாடி பாய்ஞ்சு ஓடுறாரு. பந்து முன்னாடி பவுண்டரி கோட்டை நோக்கி ஓடிட்டு இருக்கு. ஆனா அவரோட பேட் என்னடான்னா பின்னாடி நோக்கி விழ ஆரம்பிச்சிருச்சு. இதோ பாருங்க நண்பர்களே, சாய் சுதர்சனுக்கு தன் கையில பேட்டே இல்லைங்கிற விஷயம் தெரியவே இல்லை. அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே மிரண்டு போய் நிக்கிறாரு. அவர் பாட்டுக்கு ரன் ஓடணும்னு வெறியோட ஓடிட்டு இருக்காரு. பந்து பவுண்டரிய நோக்கி ஓடுது. ஆனா பேட் பின்னாடி விழுந்துட்டு இருக்கு. இதோ பாருங்க, சாய் சுதர்சன் கிரீஸை விட்டு எவ்வளவு தூரம் முன்னாடி போயிட்டாரு பாருங்க. ஆனா அவரோட பேட் பின்னாடி போயிட்டு இருக்கு. அதாவது நான் இப்போ இங்க பேட்டிங் ஸ்டான்ஸ்ல நிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு ஷாட் அடிக்கிறேன். அப்படி ஷாட் அடிக்கும் போது விக்கெட் எனக்கு பின்னாடி இருக்கு. நான் ஷாட் அடிச்சிட்டு முன்னாடி ஓடிட்டேன். ஆனா அந்த பேட் அப்படியே காத்துல பறந்து எனக்கு பின்னாடி போகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த மனுஷன் பாதி கிரீஸ் வரைக்கும் ஓடி வந்துட்டாரு. அப்போதான் அவரோட பேட் பின்னாடி இருக்கிற விக்கெட்ல போய் டபார்னு அடிக்குது. ஷாட் அடிச்சாரு. பேட் காத்துல பறந்து போச்சு. போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. பேட்ஸ்மேன் பேட்டை கைவிட்டுட்டு முன்னாடி ஓடிட்டாரு. ஆனா அந்த பேட் நேரா போய் விக்கெட்ல விழுந்து அங்க இருக்கிற எல்இடி விளக்குங்கெல்லாம் பலபலன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இவருக்கு அங்க என்னதான் ஆச்சு? அவர் ரன் அவுட் ஆனாரா இல்ல ஹிட் விக்கெட் ஆனாரா? அங்க பந்து தான் பவுண்டரிய தாண்டி போயிருச்சே. அப்போ என்னதான் பஞ்சாயத்து? மக்களே, நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் கேளுங்க. அங்க சாய் சுதர்சனுக்கு நடந்தது அசல் ஹிட் விக்கெட் தான். நம்ம கிரிக்கெட்ல ஒரு முக்கியமான விதிமுறை இருக்கு. அதுதான் ஹிட் விக்கெட். அதாவது நீங்க பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க பந்த விளையாடுற அந்த சமயத்துல உங்களோட பேட்டோ இல்ல உங்களோட உடம்போ விக்கெட்ல பட்டுருச்சுன்னா நீங்க அவுட். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப நான் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வச்சுப்போம். நான் பேட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். விக்கெட் எனக்கு பின்னாடி இருக்கு. சில நேரங்கள்ல நான் ரொம்ப பின்னாடி போய் பந்த விளையாடும் போது என்னோட பேட் பின்னாடி இருக்கிற விக்கெட்ல பட்டுட்டா அதை ஹிட் விக்கெட்னு சொல்லுவாங்க. இப்போ இதுதான் நம்ம சாய் சுதர்சனுக்கும் நடந்திருக்கு. ஆனா இங்க ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான். சாய் சுதர்சன் ஒன்னும் பின்னாடி போய் பேட்டால விக்கெட்டை நேடியா அடிக்கல. சாய் சுதர்சன் கையில இருந்து பேட் அப்படியே நழுவி பறந்து போய் நேரா விக்கெட் மேல விழுந்துருச்சு. இதையும் நம்ம கிரிக்கெட் பாஷையில ஹிட் விக்கெட்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஹிட் விக்கெட் விதிமுறைப்படி அவர் அவுட் ஆகி வெளியில போறாரு. அதுக்கப்புறம் நீங்களே பாருங்க. இதோ நம்ம ஜேக்கப் டஃபி அம்பையர் கிட்ட போய் சைகை காட்டுறாரு. அம்பையர் சாரு, அங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கப்பா. அங்க போன அந்த 4 ரன்ன அந்த பவுண்டரியை நீங்க பாக்காதீங்க. நீங்க இங்க பாருங்க. நம்ம சாய் சுதர்சன் அவுட் ஆகி நிக்கிறாரு. அவர் ஹிட் விக்கெட் ஆயிட்டாரு. அதை முதல்ல பாருங்கன்னு கத்துறாரு. அதுக்கப்புறம் என்னங்க, இங்க நம்ம விராட் கோலி வெறித்தனமா கொண்டாடி தீர்க்கிறத நீங்க பார்க்கலாம். மனுஷன் பயங்கர எக்ஸைட் ஆகி துள்ளி குதிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும்
சாய் சுதர்சனோட விக்கெட் நம்ம ஆர்சிபி அணிக்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு. ஆனா சாய் சுதர்சன் பண்ண அந்த ஒரே ஒரு சின்ன முட்டாள்தனமான தப்பால அவரோட விக்கெட் அசால்ட்டா பறி கொடுத்துட்டு நிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, குஜராத் டைட்டன்ஸ் அந்த மேட்ச்ல மொத்தமா காலி. அவங்களால அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படியே 0 ஆயிட்டாங்க. நம்ம ஆர்சிபி அணி குஜராத் டைட்டன்ஸ் அப்படியே தும்சம் பண்ணி மரண அடி அடிச்சு கம்பீரமா ஃபைனலுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. நண்பர்களே, இப்போ நீங்க சொல்லுங்க, சாய் சுதர்சனோட இந்த அவுட் முடிவு கிரிக்கெட் விதிமுறைப்படி சரிதான் என்றாலும் இது கொஞ்சம் ஓவரா ரொம்ப கொடுமையா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணல?